Hello, sir. ராஜா, உங்களுக்கு நான் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்லாம் இல்லை, சாதாரணமான ஒரு கேள்வியை கேளுங்க. குட் ஈவினிங் சார். சார், உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப கடினமான ஒரு கேள்விங்க. உட்காருங்க ராஜா. தேங்க்யூ. சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை படிச்சிருப்பீங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். அதே போல வாழ்க்கையில் ஒரு நேரத்திலும் கூட ஒரு மாதிரி ஒரு ரோல் மாடல். ஸ்கூல் போகும்பொழுது சச்சின் டெண்டுல்கருடைய போஸ்டர் வந்து ஒரு ரோல் மாடல் ரூமில் ஒட்டியிருப்பேன். என்னோட ட்ரங்க் பெட்டியில் ஒட்டி வச்சுருப்பேன். சச்சின் டெண்டுல்கர் ஃபோட்டோ வச்சுருப்பேன். பேப்பரில் வந்தால் கட் பண்ணி என் பர்சுக்குள்ளே வச்சுருப்பேன். அது ஒரு காலம். டெண்டுல்கர் மாதிரி நம்ம கிரிக்கெட் விளையாடணும், டெண்டுல்கர் மாதிரி நம்ம அடிக்கணும். ஆனால் டெண்டுல்கர் மாதிரி அடித்தா பால் போகலை. பட் ஒரு ஆசை, ஒரு ரோல் மாடல். அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு நினைவெல்லாம் வரும் பொழுது குறிப்பாக சமுதாயத்தில் சில சாதனைகள் செய்த மனிதர்களை பார்க்கும் பொழுது நாமும் அவர்களை போல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. இந்த மாதிரி நம்ம செய்யணும், இந்த மாதிரி நல்லா வரணும் அப்படின்னு. இன்னைக்கு கேட்டீங்கன்னா ஒரு 30-35 பேர் நான் சொல்லுவேன். ஒரு காலகட்டத்தில் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாங்க, ஒரு ரோல் மாடல் கிடையாது, நிறைய ரோல் மாடல். எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இப்படி இருக்கணும், இப்படி பேசணும், இப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி கடினமாக வேலை செய்யணும், இந்த மாதிரி ஆங்கிலம் பேசணும், இந்த மாதிரி மேடையில் பேசணும், இந்த மாதிரி மக்கள்கிட்ட பழகணும், இவங்கள மாதிரி எளிமையாக இருக்கணும். ஒருத்தருந்து ஒரு குணம். நீங்களும் அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இவ்வளவு மனிதர்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 800 கோடி பேர் வாழ்கிறாங்க. எதுக்கு ஒரே ஒரு ரோல் மாடல் வச்சுக்கணும்? சிம்பிளாக, சின்னதாக 800 கோடி பேர். அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இத்தனை பேர் வாழ்கிறாங்க. கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. உங்கள் மனது விரிவு அடைய நிறைய மனிதர்கள் கண்ணுக்கு தெரியவாங்க. எல்லாத்திலிருந்து கொஞ்சமாக எடுத்து அதில் பிடிச்ச விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து நீங்கள் அதை விட பெட்டராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்கள மாதிரி இருக்காதீங்க. அப்புறம் அவங்கள மாதிரி ஏன் இருக்கணும்? அவங்க ஆல்ரெடி ஒரு பீஸ் வந்தாச்சல்ல, அதை விட நம்ம பெட்டர் பீஸ். அது 1980 மாடல், நீங்கள் 2000 மாடல் தானே. இன்னும் கொஞ்சம் பெட்டரா, அவர்களை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அவர்களை பார்த்து நீங்கள் இருக்க கற்றுக்கணும். நன்றி. குட் ஈவினிங் சார். உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டா இல்லை ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா? ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்க ஆசைப்பட்டு லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிற ஸ்டூடெண்ட்டு. காரணம், எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த மார்க் வச்சு உட்கார வைப்பாங்க. 2-3 ஸ்கூலில் படித்தேங்க. மூணு ஸ்கூலில் படித்தேன் மொத்தமாக. ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து நல்லா படிக்கிற பசங்கள்லாம் முதல்ல இருந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ நேச்சுரலாக எனக்கு கடைசி பெஞ்சுக்கு முன்னாடி பெஞ்சு தான் கிடச்சிது. இது முதல் ஸ்கூலில். 2வது ஸ்கூலில் ஹைட் வைஸ் உட்கார வச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பெஞ்சு ஹைட் அதிகமாக இருக்கிறனால. 3வது ஸ்கூலில் அந்த குறும்பு பண்ணுறவங்க நல்ல பசங்கன்னு அவங்களே முடிவு பண்ணி எங்களையெல்லாம் கடைசி பெஞ்சில் உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் எப்போவுமே முதல் பெஞ்சில் உட்காரணும்னு ஆசைப்பட்டு கடைசி பெஞ்சு, இதுக்கு முன்னாடி பெஞ்சு தான் வாழ்க்கையில் கிடச்சிது. அதை நான் செஞ்ச நல்லதா தப்பான்னு தெரியலிங்க. ஆனால் இந்த கடைசி பெஞ்சிலேருந்து உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். எல்லாத்தையும் பின்னாடி இருந்து பார்ப்பீங்க. டீச்சருக்கு நீங்கள் எல்லாருமே கைத்தட்டினா எல்லாருமே எப்படி லாஸ்ட் பெஞ்சாக இருக்க முடியும்? டீச்சருக்கு யார் தூங்குறாங்களோ தூங்க மாட்டான்னு. ஆனால் எனக்கு தெரியும் எந்த டீச்சருக்கு எந்த பையன் தூங்குவான், எந்த பையன் கிளாஸை கவனிக்கிற மாதிரி நடிக்கிறான், எந்த பையன் உண்மையாலுமே கவனிக்கிறான். ஸோ கடைசி பெஞ்சில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். பெஞ்ச் டசன்ட் மேட்டருங்க. பவர்ஃபுல் பீப்புள் மேக் பெஞ்ச் பவர்ஃபுல். நீங்கள் உட்கார்ற பெஞ்சு தான் ஃபஸ்ட்டு பெஞ்ச். அது எந்த பெஞ்சாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஆட்டிடியூடில் இருங்க. சேரில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா அந்த சேருக்கு பவர் இருக்கணுமோ தவிர பவர்ஃபுல் சேரில் உட்காந்து பவரை நீங்கள் எடுத்துக்கணும்னு எப்பவும் நினைக்காதீங்க. நன்றிங்க. ஏதோ படத்தோட டைலாக் மாதிரி இருக்குங்களா? உண்மைதானுங்க. குட் ஈவினிங் சார். நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார் இங்க. சாரி. நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க. இருங்க, ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஏதாவது நாட்டி திங்ஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா ஒரு முக்கியமான தருணத்தை நாட்டி திங்ஸ் மட்டும்தாங்க பண்ணேன். அதனால தான் கடைசி பெஞ்சு. அதாவதுங்க, இப்போ நாட்டி திங்ஸ் அப்படின்னா என்ன? நான் இருக்கும் பொழுது எங்கள் கிளாஸில் ஒரு பையன் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக இந்த ஸ்கூல் கிளாஸ் ரூம்லாம் பேசிட்டிங்கன்னா அந்த பேர் எழுதி வைப்பாங்கல்ல, என்ன இருக்குங்களா அதெல்லாம்?
இந்த பிளாக் போர்டில் பேரெல்லாம் எழுதி வைப்பாங்க, இது இருக்குங்களா? அதெல்லாம் இருக்குங்களா இல்லையா? ஓகே. ஒரு பையனே முடிவு பண்ணுவான், இல்லை எந்த பையன் நாட்டின்னு. டீச்சர் முடிவு பண்ணுறது வேற. அந்த பையனை வந்து இவன் சரியில்லைப்பா அப்படின்னா பாதி நேரம் நம்ம பேர் எழுதி வச்சிருவோம். இவன் வந்து சரியில்லை, அவன் பேசினா அதை பண்ணா இதை பண்ணான்னு. ஸோ அது ஒரு கிளாஸ் ரூம், ஒரு சுகமான அனுபவம். எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அது அப்படி தான் இருப்பாங்க. இந்த நாட்டிங்கிறதுங்க இன்னொருத்தருக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் அது ஓகே, கரெக்டு தானுங்க? இன்னொருத்தருக்கு நம்மளால தொந்தரவு இல்லை, நாம இருக்கோம், அது தவறு கிடையாது. ஸ்கூலில் எப்பவுமே அந்த ஃப்ரீடமை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். அந்த குழந்தையை கொடுக்காம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம். நான் காலேஜில் படிக்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரொஃபஸர் இருந்தார், ஐஎம் லக்னோவில். லேட்டாக வந்தீங்கன்னா பெஞ்சு மேலே நிற்கணும். நாங்கள் சொன்னோம், சார் ஐஏஎம் லக்னோ MBA நாங்கள்லாம் வளர்ந்துட்டோம், இது இந்தியாவிலே ஒரு பெரிய காலேஜ், இங்கே ஏறி நிற்க வைக்கிறீங்களே சார். நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா ஏறி நிற்கணும் அப்படி. காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் அப்படி இருந்தார், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர். அது காலங்காத்தால் அந்த கிளாஸ் வந்து 8:30 மணிக்கு. நீங்கள்லாம் லேட் நைட் கிளாஸஸ் நடக்கும். அடித்து பிடிச்செல்லாம் கையில் ஒரு கையில் பன்னு ஒரு கையில் ஃப்ரூட் வச்சுட்டு ஓடிட்டு இருப்போம். எங்கேயே ஓடுறீங்கன்னா இன்றைக்கி அந்த ப்ரொஃபஸர்னுடைய கிளாஸ் அப்படின்னு. இன்னொரு ப்ரொஃபஸர் இருந்தார், தம்பி நீ நேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து அமைதியாக யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கடைசி பெஞ்சில் போய் உட்காந்துக்க, நான் சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்க அப்படின்னு. ப்ரொஃபஸருக்கு ஒரு ஸ்டைல், தப்பு சரி எதுவும் இல்லைங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நாட்டி நல்ல பையன் அப்படின்னு வச்சிங்கன்னா, நான் வந்து நாட்டி சைடில் தான் இருந்தேன். அதனால தான் எப்பொழுதுமே பெர்னியெல்லாம் லாஸ்ட் பெஞ்சு முன்னாடி பெஞ்சு. பட் யாரும் தொந்தரவெல்லாம் கொடுக்கல. இந்த ஆணி வைக்கிறது அதெல்லாம் எதுவும் செய்யலைங்க, எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ தயாசங்கர் என்ன நினைக்கிறாரு, தப்பான ஒரு ஆளை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ட மாட்டிருக்கு, இவர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு பேசினா அவர் என்னென்னமோ பேசுகிறாருன்னு. அடுத்த கேள்வி ஏதாச்சும் இருக்குங்களா? நீங்கள் இப்போ ஒன்று சொன்னீங்க, நீங்கள் தான் எல்லாருமே யாரெல்லாம் தூங்குறாங்க, எந்தெந்த கிளாஸ் எல்லாம் தூங்குறாங்கன்னு பார்க்குறதா. அப்போ நீங்கள் அதிகமாக தூங்குற கிளாஸ்? பிரதர் இல்லை, நான் என்ன சொன்னால், நீங்கள் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும்னு சொன்னேன். எல்லாத்தையும் பார்க்க முடியும், கிளாஸ் எப்படி இருக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரங்களுக்கு பிளாக் போர்டு மட்டும்தானே தெரியும், கடைசி பெஞ்சுக்காரனுக்கு தானே கிளாஸ் ரூமே தெரியும். அதனால தான் லைஃப்பில் சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவர்ஸ் ஆர் பேக் பெஞ்சர்ஸ். ஏன்னா அவனுக்கு தான் அந்த ஒயிட் ஆங்கிளில் முழு கிளாஸ் ரூம் தெரியும். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இது ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் இல்லைங்க, ஒரு விசாலமான பார்வை. நம்ம வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு விசாலமான பார்வை உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும், குறுகின பார்வை இருக்கக்கூடாது. இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல அப்படி குறுகின பார்வை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா பெருசாக தெரியாது. விசாலமான பார்வை எங்கே கிடைக்குதோ அந்த பெஞ்சில் அந்த ரூமில் போய் உட்காருங்க அப்படிங்கிறத உட்கருத்து. நான் காமெடியாக சொல்லியிருக்கலாம், ஜோக்காக சொல்லியிருக்கலாம், பட் இதனுடைய உட்கருத்து என்பது விசாலமான பார்வை எங்கே இருக்கோ அங்கிருந்து உலகத்தை பாருங்க அப்படின்னு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா இல்லை வேற ஏதோ கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்களா? கேளுங்க பிரதர், அடுத்த ஏதாச்சும் கேள்வி இருக்கா? நீங்கள் வரும்போது உங்களோட ப்ரோமோ ஒன்று காமிச்சாங்க, அதில் உங்கள் ஐபிஎஸ் ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு, ஐபிஎஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து உங்களுக்கு மீசை இருந்துச்சு சார். ஆனால் இப்போ நீங்கள் பாலிடிக்ஸில் என்ட்ரானதும் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிருக்கு. அது யாரை பற்றி இன்ஸ்பயர் ஆனீங்களா இல்லை நீங்களாவே ஓன் கிரியேஷன்? அதுக்கு ரீசன் வேறு வழி இல்லை, கூண்டு கரடி மாதிரி மாட்டியிருக்கேன், அதனால் நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம். பிரதர், அது வந்து என்னுடைய ட்ரைனிங் ஃபோட்டோ. அது எந்த ஃபோட்டோ காமிச்சாங்கன்னு தெரியல. எனக்கு அந்த முஸ்டாச் மீசை இருந்த ஃபோட்டோ வந்து ட்ரைனிங்கில் NPAல அப்படியே கடக்காக இருப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா விறப்பாக தான், இப்படி திரும்ப திரும்ப சொன்னால் கூட இப்படி தான் திரும்புவேன், இப்படி தான் திரும்புவேன், ரொம்ப விறப்பாக இருப்பேன் ட்ரைனிங்கில். 2010-11. ஸோ ஃபீல்டு வந்த பிறகு இது வந்து ட்ரைனிங்கில் இருக்கும்பொழுது விறப்பாக அப்படி இருக்கும். ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம், டெய்லி ஷேவ் பண்ணணும், முஸ்டாச்செல்லாம் மெயின்டைன் பண்ணணும், பாதி நேரம் அவசரத்தில் இருப்பீங்க. க்ளீன் ஷேவாக இருந்தால் டக்குன்னு எரிச்சு ஓடிடலாம், ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு கிளம்பி போயிடுவீங்க. க்ரூம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக மீசை எடுக்க ஆரம்பித்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் மீசை வைங்கன்னு சொன்னால் வைக்கிறேன், வேண்டான்னு சொன்னால் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அதையும் சொல்லிட்டீங்கன்னா என் வேலை முடிஞ்சிடும். தயாசங்கர் அந்த மாதிரி சொல்கிறீங்களா? அப்படியே வச்சா ஸ்டைலாக தான் இருக்கும். சரி, வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா? வேறு ஏதாச்சும் இருக்குங்களா? கேளுங்க. சார், நீங்கள் பள்ளி கல்லூரி படித்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னெல்லாம் சார்? எனக்கு டீம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டை விட டீம் ஸ்போர்ட் ரொம்ப விருப்பப்படுவேன். காரணம், நம் வாழ்க்கையை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு டீம் ஸ்போர்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும், இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டை விட. ஒரு ஃபுட்பாலாக இருக்கலாம், ஹாக்கியாக இருக்கலாம், நான் விளையாடின ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட். எண்ட் ஆஃப் த டே டீமாக ஜெயிக்கணுங்கிற
ஒரு லெசன் டீம் ஸ்போர்ட்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அன்னைக்கு ஒரு பையன் விளையாடாமல் இருப்பான், ஃபுட்பாலில் ஒரு ஸ்ட்ரைக்கர் அன்னைக்கு மோசமாக இருப்பார், டிஃபெண்டருக்கு ஆஃப் டேவாக இருக்கும், கோல் கீப்பருக்கு சரியான நாளாக இருக்காது. ஆனால் அந்த முழு டீம் சேர்ந்து புல் பண்ணும். அந்த ஒரு மனிதனுக்காக, ஒரு ஆஃப் பிளேயருக்காக முழு டீம் கூட நிற்கும். உங்கள் வாழ்க்கையை பாதி நேரம் பார்த்தீங்கன்னா டீம் ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான். நீங்கள் தனி மனிதனா எங்கேயும் ஜெயிக்க முடியாது. தனி மனிதனா வாழ்க்கையில் எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்துமே டீம் ஸ்போர்ட்ஸ். அதனால் அந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட் வந்து டீம் ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இப்பொழுதுமே டிவியில் ஒரு டீம் ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் ஆன் பண்ணி பார்த்துட்றோம். இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸை பார்க்குறத விட ஃபுட்பால், கிரிக்கெட்டு என்ன நடக்குது, எப்படி அந்த டீமை மேனேஜ் பண்ணுறாங்க. இப்போ ஃபுட்பால் மேனேஜர்லாம் இப்போ வேர்ல்ட் கப் பார்த்தீங்களா? ஃபுட்பால் நடந்து முடிஞ்சது. கிளப்பு ஃபுட்பாலில் சில மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 300 கோடி 400 கோடி சம்பளம் கொடுப்பாங்க. 300 கோடி 400 கோடி சம்பளம் கொடுப்பாங்க கிளப் ஃபுட்பால் மேனேஜர். நீங்கள் கேட்கலாம், சார் எல்லாருமே ஸ்டார் பிளேயர், எல்லாருக்குமே ஃபுட்பால் ஆட தெரியும் ரியல் மேட்ரிட்டில், எதுக்கு போய் மேனேஜருக்கு 400 கோடி கொடுக்குறீங்க? எல்லாத்தையும் ஒன்றா ஆட வைக்கிறதுக்காக அந்த மேனேஜருக்கு 400 கோடி. ஆட வைக்கிறதுக்காக 400 கோடி இல்லைங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஃபுட்பால் தெரியும். ஆனால் டீம் ஸ்போர்ட்ஸில் இணைஞ்சு ஆட வைக்கிறதுக்கு தான் அந்த 400 கோடி. அதனால் நீங்கள் லைஃப்பில் எவ்வளவுக்கு எவ்வளோ மக்களோடு இணைந்து பயணம் செய்ய ஆரம்பிக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். முடிச்சாச்சுங்களா? உங்கள் டீச்சர் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் என் மேலே காட்டிட்டீங்க மைக் கொடுத்து. ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. விஷ் யூ தி பெஸ்ட். இன்ஜினியரிங் போன பின்னாடி ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு, நம்ம இன்ஜினியர் மட்டும் ஆகக்கூடாது. ஆனால் இன்ஜினியரிங் ஆயாச்சு, போயாச்சு, படித்தாச்சு, 2-3 வருஷம் இருந்தாச்சு, இன்ஜினியரிங்கும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சொன்னேன் நான் இன்ஜினியரிங் மட்டும் ஆக மாட்டேன். எங்கள் அப்பா கேட்டார், இன்ஜினியரிங் படிச்சேன். படித்தது உண்மைதான், ஆனால் இன்ஜினியர் ஆகக்கூடாதுன்னு இன்ஜினியரிங் படித்தது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கு 4 வருஷம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கேட்டார், என்னடா பண்ண போகிறேன்? எம்பிஏ படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. 22-23 வயசு. எம்பிஏ படிக்க போகும் பொழுது, உத்தரப்பிரதேசம் போகும் பொழுது தான் வாழ்க்கையை பற்றி புரிய ஆரம்பிச்சது. மக்கள் ஏழையாக இருக்காங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, தமிழ்நாடு மாதிரி யூபி இல்லை 2008. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது, ஓ, நாம் மக்கள் பணிக்கு போகணும், மக்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு போகணும், சேவை துறைக்கு போகணும். இது தெரியறதுக்கு எனக்கு 24 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு குழந்தைகிட்ட நான் மைக் எடுத்து, நீங்கள் பிறந்த உடனே நீங்கள் கண்டுபிடிக்கணும் எப்படி நான் சொல்லுவேங்க? என்னாலே கண்டுபிடிக்க முடியும். எனக்கு 24 வருடங்கள் தேவைப்பட்டுச்சு. இங்கே பட்டு அங்கே பட்டு, இதை செஞ்சு அதை செஞ்சதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு, அதன் பிறகு உலகத்தை எல்லாம் பார்த்து 24 வயசில் முடிவெடுத்தேன், நாம் சிவில் சர்வீஸ் ஆகணும், நாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும். அதன் பிறகு ஒரு பரீட்சை எழுதி அதில் ஒரு 10 வருஷம் இருந்து மக்கள் பணியிலிருந்து இப்போ இந்த துறை இன்னும் கொஞ்சம் மக்கள் பணி ஆழமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அரசியல் பக்கம் வந்திருக்கு. அதனால் நான் ஒரு சீஃப் கெஸ்டாக நின்று மைக் ஆன் பண்ணி, நீங்கள் 10ஆவதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். இந்த குழந்தையும் நிறைய பேர் என்னை மாதிரி தான் இருப்பாங்க. 10ஆவது இதாகணும்னு நினைப்பாங்க, 12ஆவது வரும்போது இதாகணும்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க, அதெல்லாம் தவறே கிடையாது. நிறைய பேர் குழந்தைகிட்ட மிரட்டுவாங்க, ஏண்டா நீ போன வருஷம் இதை சொன்ன, இந்த வருஷம் இதை சொன்ன, ஏண்டா மாற்றி சொல்கிறேன். நல்லது தாங்க, நல்லது தான். உலகத்தை பார்க்க பார்க்க, புதிய மனிதர்களை பார்க்க பார்க்க, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள அந்த குழந்தையினுடைய மனசு மாறும். நான் யூபி போகல, உத்தரப்பிரதேசம் போய் எம்பிஏ படிக்கல அப்படின்னா நான் இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பேன். அது எந்த விதமான தவறும் கிடையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. எந்த குழந்தை மேலேயே ப்ரெஷர் போட்டு மேலே குச்சி வச்சு, நீ என்ன ஆகணும்னு கண்டுபிடிச்சிட்டியா, நீ 10ஆவது கண்டுபிடிச்சிட்டியா, நீ டாக்டரா இன்ஜினியரா கரெக்டாக சொல்லு, இல்லை இதா. நேற்று கூட ஒரு இடத்துல கவுன்சிலிங் ஒரு குழந்தைகிட்ட பண்ணேன், தங்கம் நீ என்ன ஆகிறையோ ஆகு, 20 வயசு வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணு, நாங்கள் சாப்பாடு போட்டோம், நீ பார்த்துக்குறோம். அப்பா அம்மா 2 பேர் தெம்பா இருக்கும், உங்கள் அப்பா அம்மா 2 பேர் பெருசாக இருக்கிறாங்க, தெம்பா இருக்கிறாங்க. 20 வயசு வரைக்கும் நீ பிடிச்சது பண்ணு, அதுக்கப்புறம் நீ கண்டுபிடி இதுதான் எனக்கு வேணும், நான் இதில் போகிறேன். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அதனால் நம் குழந்தைகளுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா 135 கோடி பேருங்க, 135 கோடி பேர் இருக்கும். 35 வயசுக்கு கீழே கிட்டத்தட்ட 65-70 கோடி பேர் இருக்கும். பாதி 55% இருக்கும். அதுல 90% மக்களுக்கு என்ன ஆகணும்னு தெரியாம இருக்காங்க. இன்ஜினியர் ஆயாச்சு, 35 வயசுல பணம் சம்பாரிச்சாச்சு, வீடு வாங்கியாச்சு, இஎம்ஐ கட்டியாச்சு. அந்த பையன்கிட்ட பேசுனீங்கன்னா மிட் லைஃப் கிரைசிஸ் மாப்பிள்ள அப்படிங்கிறார். இது புதுசா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு. அதாவது 35 வயசுல என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன்,
என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாச்சும் ஐடியா கொடுங்குறாங்க. ஏன்னா மாங்குன்னு படித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி மாதம் சம்பாரித்து இஎம்ஐ கட்டி 2 கார் வாங்கி 2 குழந்தைக்கு தகப்பனாகி 2 குழந்தைக்கு தாயாகி இன்னைக்கு 35 வயசுல எனக்கு எதுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், எனக்கே 25 வயசு ஆச்சுன்னா என்ன ஆகணும்னு கண்டுபிடிக்க அப்படி மிட் லைஃப் கிரைசிஸ். ஏன்னா வாழ்க்கை அப்படியே காலச்சக்கரம் இழுத்து சென்றது. அதனால் இந்த எந்த குழந்தைக்குமே மிட் லைஃப் கிரைசிஸ் வரக்கூடாது. 80 வயசு வரைக்கும் அவங்க பிடிச்சதை செய்யணும். பிடிச்ச வேலையை செய்யும் பொழுதே உயிர் பிரிந்து செல்ல வேண்டும். அது நல்ல வாழ்க்கை. 35 வயசுல இதுவா அதுவா அப்படிங்கிறது எந்த குழந்தைக்கும் கிடைக்கக்கூடாது. அதற்கு ஆண்டவன் அவர்களோடு இருக்க வேண்டும். எதற்காக பிறந்தார்கள் என்பதை அந்த குழந்தை கண்டுபிடிக்கணும். அது மூலமாக வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சப்ஜெக்ட் ஹெவி ஆகிட்டு இருக்கு. குழந்தைங்களாம் என்ன நீங்கள் ஹெவியாக பேச மாட்டீங்க, ஜாலியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஃபிலாசபிக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு குழந்தைங்க பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் இது சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதனால் அந்த குழந்தைகளுக்கு நல்ல பெற்றோர்களாக, நல்ல ஆசிரியர்களாக அந்த குழந்தையினுடைய டேலண்ட்டை கண்டுபிடிச்சு இன்றைக்கி எப்படி ஜாலியாக ஸ்மைலிங்காக இருக்காங்க. இதே இந்த குழந்தைகளை ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டிங்கன்னா டென்ஷனோடு உட்காந்துருப்பாங்க. என்னையா ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டு நீ வேறு எதுவும் டெஸ்ட் வேறு வச்சு அதுக்கு வேறு நீ ரிவிஷன் வேறு வச்சு அது நைட்டெல்லாம் டென்ஷன் பாரு. எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்காங்க பாரு. கலர் ட்ரெஸ்ஸில் ரிலாக்ஸாக இருக்காங்க. இது மாதிரி லைஃப் ஃபுல்லாக அவங்க இருக்காங்க. இன்றைக்கி எப்படி ஜாலியாக இருக்காங்களோ அதே போல் அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் பிடித்ததை செய்ய வேண்டும். அதற்கு நாம் கூட இருக்கணும் என்று சொல்லி அதிக நேரம் எடுக்கல. மேக்கப்போடு இருக்காங்க, ஸ்டேஜுக்கு வரணும். நம்ம இங்கே வந்திருப்பது அவங்களுடைய கல்ச்சர் ப்ரோக்ராமை பார்ப்பதற்காக. இந்த 2-3 வார்த்தைகளை பெற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, என்னால் நான் கற்றுக்கொண்டது, நான் தவறு செய்தது, இவர்கள் செய்யக்கூடாது என்று நான் நினைப்பது, இதையெல்லாம் இவர்கள் செய்யாமல் நல்ல மனிதர்களாக வளர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அந்த பள்ளியினுடைய தாளாளர் அண்ணன் தயாசங்கர் அவர்கள், பள்ளியினுடைய அகாடமிக் கோஆர்டினேட்டர் மேடம் ஆர்த்தி தயாசங்கர் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் டாக்டர் ரெஜி பென்னி அவர்கள், வைஸ் பிரின்சிபல் ஜெயலட்சுமி அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பள்ளி இன்னும் வேகமாக வளர வேண்டும். இன்னும் வேகமாக அதிக மாணவர்களோடு, பெற்றோர்களுடைய அரவணைப்போடு, இன்னும் அதிக கல்வி தரத்தோடு, நல்ல குடிமகன்களை உருவாக்கக்கூடிய சிந்தனையோடு இந்த பள்ளி இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி வெற்றிகரமாக 13 ஆண்டுகள் கடந்திருக்கின்றீர்கள். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு மேலே பேர் சொல்லும் அளவுக்கு இந்த பள்ளி திருநெல்வேலியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி